மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்களுக்கு என் அன்பான வணக்கம். இது மாதா தொலைக்காட்சி மற்றும் சென்னை கொளத்தூர் மெரிடியன் மருத்துவமனை இணைந்து வழங்கும் நலம் தரும் மருத்துவம். கடந்த வாரம் டாக்டர் வருண் அவர்கள் நம்மோடு இருந்து இஎன்டி தொடர்பான கேள்விகளுக்கு விளக்கம் நமக்கு குடுத்தாரு. அதன் தொடர்ச்சியா இந்த வாரமும் சார் நம்மளோட இருக்காரு. அவர்கிட்ட மீண்டும் சில கேள்விகள் கேட்டு அத பத்தி தெரிந்து கொள்ளலாம். அலர்ஜிக் ரைனிட்டிஸ் அப்படின்னா என்ன? ஸோ அலர்ஜி அதாவது ஒவ்வாமைன்னு சொல்லுவோம். இந்த அலர்ஜி 3 இடத்துல வரும் காமனா. ஒண்ணு ஸ்கின்ல வரும். அது தேமல்ன்னு சொல்றோம். நுரையீரல்ல வந்தா நம்ம ஆஸ்துமான்னு சொல்றோம். அந்த மாரி மூக்குல வர பிரச்சனை தான் அலர்ஜிக் ரைனைட்டிஸ். ஸோ இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னால என்ன ஆகுது அப்டின்னா, எல்லாருக்குமே மூக்குக்குள்ளார சதைகள் இருக்கும். சதைக்கு மேல ஒரு லேயர் இருக்கும். அது மியூக்கோசான்னு சொல்லுவோம். அந்த மியூக்கோசா அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே வீக்கமாவே இருக்கும். ஸோ வீக்கமாவே இருக்கும்போது மூக்குல இருந்து சளி ஒழுவிட்டே இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபங்ஷனுக்கு போவாங்க. கர்ச்சீஃப் இல்லாம இருக்க முடியாது. தும்மல் வந்துகிட்டே இருக்கும். மூக்கு சுத்தி அரிக்கும். கண்ண சுத்தி அரிக்கும். கண்ல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் மூக்கடைப்பு ஏற்பட்டு கொரட்ட விடவும் வாய்ப்புகள் ஜாஸ்தி. இந்த மாரி சளி ஜாஸ்தி திக் ஆகும்போது, ஸ்மெல் சென்சேஷனும் குறைய ஆரம்பிச்சுரும். ஸோ அப்பதான் எங்ககிட்ட வந்து, "சார் இந்த மாரி ஒரு ஃபங்ஷன் போனாலே என்னால அங்க இருக்க முடியல சார். அதனால முக்காவாசி நான் ஃபங்ஷன் போறதே அவாய்ட் பண்ணிடுவேன் சார்ன்னு" சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி இருக்கிற மக்களுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு அது அலர்ஜிக் ரைனைட்டிஸ் தானா ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கடை வச்சிருப்பாங்க. ரொம்ப நாளா அந்த டஸ்ட் இன்ஹேல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் சிம்ப்டம்ஸ் மாரியே டெவலப் ஆக சான்சஸ் ரொம்ப இருக்கு. ஸோ இது யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வராது. சில பேர் ஃபேமிலி ஹிஸ்டரியா ஆஸ்துமா, வீசிங், அலர்ஜி இருக்குன்னா அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. 2வது அவங்களோட ஆக்குபேஷன். ஒரு பில்டிங் கான்ட்ராக்டரா இருக்காரு. பில்டிங்ல வேலை செய்றாரு. இல்ல அவர் ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்காருன்னா, அங்க ரொம்ப நாளா இன்ஹேல் பண்ணிட்டு இருக்காருன்னா, இந்த அலர்ஜிக் வரலாம். 3வது பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு இந்த பொறக்கும்போதே ஜெனடிக் டிஸார்டர்ஸ்னால மூக்குல இருக்கிற சளி திக்கா ஃபார்ம் ஆகும். இது சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாரி இஷ்யூஸ்னாலயும் இந்த மூக்கு அடைப்பு ஏற்படும். இந்த அலர்ஜி இருக்கிறவங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்க என்ன பொருள்னால அலர்ஜின்னு கண்டுபிடிக்கணும். சில பேர் சாப்பிடும்போது ஃபுட் அலர்ஜி இருக்கும். இல்ல டஸ்ட் படும்போது அலர்ஜி இருக்கும். இல்ல ஏதாவது காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால அலர்ஜி இருக்கும். ஸோ இது என்னன்னு பார்க்கணும். 2வது பார்த்தீங்கன்னா, பெட் அனிமல்ஸ். அதாவது ஒரு டாக் வச்சிருப்பாங்க. புதுசா வாங்கியிருப்பாங்க. அதுவரைக்கும் நல்லா இருந்திருப்பான். லாஸ்ட் 1 இயர் டாக் வச்சிருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் டெவலப் ஆயிரும். ஏன்னா அவங்க குளோஸ் கான்டாக்ட். டாக் படுக்கிற பெட்லயே இவரும் படுக்கிறது. அந்த மாரி இருக்கும்போது டாகோட அந்த முடிகள்லாம் அலர்ஜி ஆயி அவருக்கு இந்த தும்மல் வர ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த மாரி அலர்ஜிக் ரைனைட்டிஸ் ஃபர்ஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணி, அதுதானான்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், அதுக்கேத்த மருந்துகள், நேசல் ஸ்ப்ரேஸ் குடுத்து அத சரி பண்ணலாம். அலர்ஜிக் ரைனைட்டிஸ்க்கு நீங்க சொல்ற மாரி இது எல்லாமே தெரியறதுக்கு முன்னாடியும், நெறைய பேர் வந்து வெறும் ஃபார்மசில போய் மான்டிலியூகாஸ்டோ இல்ல வேற எந்த ஆன்டிஹிஸ்டமினோ வாங்கி போடுறாங்க. அத பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஆன்டிஹிஸ்டமின்ஸ் டெம்பரரி பெனிஃபிட் இருக்குமா? அதாவது அவங்க மாத்திரை போட்டோனே சளி நின்னுடும், தும்மல் நின்னுடும், நல்லா இருப்பாங்க. திரும்பவும் அது ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வெறும் அது அலர்ஜிக் ரைனைட்டிஸ் தானா? இல்ல அலர்ஜிக் ரைனைட்டிஸோட சில பேருக்கு சதைகள், பாலிப்ஸ் வளர வாய்ப்பு இருக்கு. ஸோ இனிஷியல் லைன் ஆஃப் மேனேஜ்மென்ட் ஃபார் அலர்ஜிக்ன்னு பார்த்தீங்கன்னா, நேசல் ஸ்ப்ரேஸ் தான். ஸோ நேசல் ஸ்டீராய்ட் ஸ்ப்ரேஸ் தான் நம்ம குடுப்போம். அதையும் மீறி அவங்களுக்கு இம்ப்ரூவ்மென்ட் இல்லன்றப்போ, நம்ம ஓரல் ஸ்டீராய்ட்ஸ், நீங்க சொல்ற ஆன்டிஹிஸ்டமின்ஸ், புது புது மருந்துகள் நெறைய வந்துருச்சு. அதையும் மீறி அவங்களுக்கு சரியாகலைன்னா, சம்திங் கால் நம்ம அலர்ஜிக் டெஸ்டிங் பண்ணுவோம். ஸ்கின் பிரிக் டெஸ்ட்ன்னு பண்ணுவோம். இல்ல பிளட்ல அலர்ஜி லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு அலர்ஜிக் ரைனைட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு 50% டாக்டர் கண்டுபிடிச்சு குடுத்தாருன்னா, மீதி 50% உங்க கையில தான் இருக்கு. ஸோ ட்ரீட்மெண்ட் என்னன்னு சார் சொன்னதுக்கு அப்புறம், நீங்க அத பின்பற்றினா தான் உங்களுக்கு அதோட வலை அதோட பெனிஃபிட்ஸ் நெறைய தெரியும். இல்ல நான் இப்படிதான் இருப்பேன், மருந்து போட்டாலே சரியாயிடும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அது சரியாயிடும். இது ரெமிஷன் ரெக்கரன்ஸ் பினாமினால தான் வேலை செய்யும். அலர்ஜிக் ரைனைட்டிஸ்க்கு கியூர்ன்னு ஒண்ணும் இல்ல. பட் அப்ப இருக்கிற சிம்ப்டம்ஸ கட்டுப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் வராம இருக்கிறதுக்கு பிரிவென்ஷன் உங்க கையில தான் இருக்கு. அதே மாதிரி இப்பல்லாம் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு காமனா ஒரு மித் இருக்கு சார். அது என்னன்னா, ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்துட்டு லங் மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது. ஸோ ஸ்மோக்கர்ஸ்க்கு இஎன்டில என்னென்னலாம் பாதிப்புகள் இருக்கு? ஓகே. ஸ்மோக்கிங் இல்ல சூயிங் டொபாக்கோ அப்டின்னா, இந்த ஸ்மோக்ல நெறைய கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகுது. அதே மாரி சூயிங் டொபாக்கோ பான் சாப்பிடுறாங்க, இல்ல இந்த புகையில சாப்பிடுறாங்க அப்டின்னா, இந்த வாய் சுத்தி இருக்கிற பகுதி ஃபர்ஸ்ட்டு எரிச்சல் ஆரம்பிக்கும். அடுத்து புண்ணு வர ஆரம்பிக்கும். அத அப்படியே இக்னோர் பண்ணாங்கன்னா, அது அப்படியே ப்ரீ மெலிக்னன்ட் லீஷன்ஸா போயிடும். ப்ரீ மெலிக்னன்ட் லீஷன்ஸ்னா இப்போ நார்மலா ஒரு லைனிங் நம்ம வாய்க்குள்ளார இருக்குன்னா, அது கேன்சரா மாறுறதுக்கு மொத ஸ்டேஜ் ப்ரீ மெலிக்னன்ட் லீஷன்ஸ்.
அதையும் நீங்க இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா கேன்சர் டெவலப் ஆக சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிரானிக் ஸ்மோக்கர்ஸ், கிரானிக் பீட்டன் சூவர்ஸ் இதெல்லாம் இருக்குன்றப்போ இது பாசிபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கு. இப்போ நீங்க சிகரெட் பிடிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, புகை டைரக்ட்டா நுரையீரலுக்கு பைப் போட்ட மாரி போகாது. இது மூக்கு, சைனஸ், வாய், நுரையீரல் இப்படிதான் போகும். ஸோ அப்ப கண்டிப்பா இதோட எஃபெக்ட் லோக்கல் ரீஜன்ல கண்டிப்பா இருக்கும். ஸோ ஸ்மோக்கிங் நீங்க வாயில ஆரம்பிச்சு, மூக்குல ஆரம்பிச்சு, சைனஸ்ல ஆரம்பிச்சு, சுவாச குழாயில ஆரம்பிச்சு, நுரையீரல் வரைக்கும் எங்க வேணா பாதிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்ல, பிளட்லயும் போகும் நிக்கோட்டின் லெவல், ஹார்ட்லயுமே பிரச்சனை வரும். ஸோ அதனால நீங்க ஸ்மோக்கிங் பண்ணா வெறும் லங்ஸ் தான் பாதிக்கும்ன்றது ஒரு மெத்து தான். அது தப்பு. 2வது பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கிங்னால நான் சொன்ன மாரி ப்ரீமெலிக்னன்ட் லீஷன்ஸ், அல்சர்ஸ், கேன்சர்ஸ் டெவலப் ஆகும். ஸ்மோக்கிங்னால சைனஸ்ல மெலிக்னன்சி அதாவது சைனஸ் கேன்சரும் வர வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப காமனா உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஏர்போர்ட்டுக்கு போறீங்க. கன்வேயர் பெல்ட் பார்த்திருப்பீங்க. இந்த லக்கேஜ்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பெல்ட் மூவ் ஆயிட்டே இருக்கும். லக்கேஜும் மூவ் ஆயிட்டே இருக்கும். அதே மாரி தான் நம்மளோட மூக்குல இருக்கிற லைனிங். மியூகோசிலியரி கிளியரன்ஸ்ன்னு சொல்லுவோம். சிம்பிள் டெர்ம்ஸ்ல சொன்னோம்னா. ஸோ சளி வந்து டிராவல் ஆயிட்டே இருக்கும். அப்படியே கிளியர் பண்ணும். ஸோ சளியில இருந்து தான் நம்ம ஸ்மெல்லு தெரியும். ஸ்மெல்லு கொண்டு போக ஏரியாவுக்கும் போகும். இப்போ நீங்க ஸ்மோக்கிங் பண்றீங்க அப்படின்னா, இந்த பெல்ட் மூவ் ஆகுறது ஸ்லோ ஆயிடும். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பெல்ட் மூவ் ஆகுறதே நின்னுடும். அப்ப என்ன ஆகும்? சளி ஜாஸ்தி சேரும். அப்போ தலைவலி, இந்த சைனசைட்டிஸ் இதெல்லாம் டெவலப் ஆகும். நீங்க எப்போ ஸ்மோக்கிங்க விடுறீங்களோ, அன்னைக்குலேருந்து உங்களோட இந்த சீலியரி கிளியரன்ஸ்லாம் ஜாஸ்தியாகும். அப்பதான் உங்களுக்கு இம்ப்ரூவ்மென்ட் தெரியும். அதனால கண்டிப்பா அதோட இஎன்டி ஹெல்த்த பாதிக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதனால ஸ்மோக்கிங் வேணவே வேணாம். ஸ்மோக்கிங் வோக்கல் கார்ட எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும்? ஸோ வாய்ஸ்ல சேஞ்ச் இருக்குமா? ஓகே. ஸோ ஸ்மோக்கிங் ரொம்ப நாளா இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் டெவலப் ஆகும். ஸ்மோக் டிராவல் ஆகுற பாதையில தான் நம்ம வோக்கல் கார்ட்ஸ் சொல்லப்படுற குரல் நாணம் இருக்கு. ஸோ இதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ஸ்மோக் பண்றீங்களோ, குரல் நாணத்துக்கு லியூப்ரிகேஷன் வந்து நம்மளோட எச்சிலும் சரி, உள்ள இருக்கிற கிளாண்ட்ஸும் சரி. ஸோ குரல் நாணத்துக்கு மேல லியூப்ரிகேஷன் இல்லன்னா, இது வைப்ரேட் ஆகும்போது டேமேஜ்கள் ஜாஸ்தியாகும். ஸோ இப்ப இந்த ஸ்மோக் வரும்போது இது ட்ரை ஆக்கிடும். நீங்க பேசுவீங்க, குரல் மாறும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுற மாரி, வாயில எப்படி டெவலப் ஆகுதோ, குரல் நாணத்துக்கும் கேன்சர் வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஸ்மோக்கிங் பண்றவங்க மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் கத்தி பேசக்கூடாது. அப்பப்போ தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப எப்படி இன்ஜினுக்கு வந்து ஒரு லியூப்ரிகேஷன் தேவைப்படுதோ, அதே மாரி வோக்கல் கார்ட்ஸ் வைப்ரேட் ஆகுற இடத்துக்கு உங்களுக்கு லியூப்ரிகேஷன் தேவைப்படும். உங்க வாய்ஸ் அப்யூஸ் அதாவது ரொம்ப கத்தி பேசுறது, யாரையாவது திட்டுறது ரொம்ப, இந்த மாரி இருக்குன்ற பட்சத்துல குரல் நாணம் வைப்ரேட் ஆயி அதுல ரத்த குழாய்கள் வெடிச்சு சதையா ஃபார்ம் ஆகுற வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. முடிஞ்ச அளவுக்கு நீங்க வாய்ஸ் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. இல்ல என்னால முடியலன்னா கண்டிப்பா நீங்க ஸ்பீச் தெரப்பி போங்க. சரி, அடிக்கடி வந்து த்ரோட் பெயின் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த த்ரோட் பெயின்க்கு காமனான காசஸ் என்ன? ரொம்ப பெர்சிஸ்டன்ட்டா இது இருக்கு அப்படின்னா, அதுக்கு என்ன செய்யணும்? ஸோ த்ரோட் பெயின் அதாவது தொண்டை வலின்றது நெறைய பேருக்கு இருக்குமா. ஸோ என்ன பண்றாங்க அப்டின்னா, இது தொண்டை வலியா? இல்ல தொண்டை கரகரப்பான்னு தெரியாம இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு தொண்டை வலி வந்த உடனே சுடு தண்ணி கண்டிப்பா எல்லாரும் குடிப்பாங்க. சுடு தண்ணீல உப்பு போட்டு கொப்பளிப்பாங்க. அதையும் மீறி போகாது. ஸோ ஒரு கண்டிஷன் இருக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ். ஸோ கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிஸார்டர்ன்னு இருக்கு. அதாவது வயித்துல இருக்கிற ஆசிட் தொண்டைக்கு வந்து, அதனால ஏற்படுற பாதிப்பு தான் இந்த கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிஸார்டர். ஸோ இந்த கேஸ் வந்து வயித்துல தான் இருக்கணும். இப்ப எப்படி நம்ம கீழ ஃப்ளோர் கிளீனர் யூஸ் பண்றோமோ, ஆசிட் யூஸ் பண்றோமோ, அது கையில பட்டா கண்டிப்பா வெந்து தான் போகும். அந்த மாரி ஆசிட் வந்து வயித்துக்குள்ளார தான் இருக்கணும். தொண்டைக்கு வரும்போது அது கண்டிப்பா வெந்து போகும். அதனால நெறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, தொண்டை வலின்னு சொல்லி மாத்திரை போடுறது, இல்ல தண்ணி குடிக்கிறது, இல்ல ஓவர் த கவுண்டர் போய் பெயின் கில்லர்ஸ் எடுத்துட்டு அப்போதைக்கு சிம்ப்டம்ஸ் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் திரும்பவும் வந்துகிட்டே இருக்கும். தொண்டை வலியோட சில பேருக்கு வாய்ஸ் சேஞ்ச் ஏற்படும். ஸோ ரொம்ப காமன் காசஸ் பார்த்தீங்கன்னா, அக்யூட் இன்ஃபெக்ஷன். அதாவது அக்யூட் ஃபெரிஞ்சைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். சில பேரு ட்ராமா. பிரஷ் பண்ணும்போது விரல் வச்சு வாந்தி எடுக்கிறது, விரல் வச்சு சளி எடுக்கிறது, இந்த மாரி பண்ணும்போது இன்ஜுரினால த்ரோட் பெயின் வரலாம். 3வது ரொம்ப காமன் குழந்தைங்கள்லயும் சரி, அடல்ட்ஸ்லயும் சரி டான்சிலைட்டிஸ். 4வதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ். இதையும் மீறி ஸ்மோக்கர்ஸ், ஆல்கஹாலிக்ஸ்க்கு ரொம்ப காமன் த்ரோட் பெயின். ஸோ இந்த டான்சில் இன்ஃபெக்ஷன பத்தி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு 2 இடத்துல முக்கியமான சதைகள் இருக்கு. ஒண்ணு வந்து மூக்குக்கு பின்னாடி விச் இஸ் கால்ட் அஸ் அடினாய்ட். வாய்க்குள்ளார டான்சில். இதோட வேலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ் மெக்கானிசம். இப்போ மூக்குல சுவாசிக்கிற காத்துல கிருமி வருதுன்னா, இந்த அடினாய்ட்ஸ் புடிச்சுக்கும். வாயில சாப்பிடுற பொருள் கண்டிப்பா குழந்தைங்க சில்லுன்னு தான் சாப்பிடுவாங்க. அதுல வர கிருமி இந்த டான்சில் புடிச்சுக்கும். இந்த ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ் ரொம்ப நாளா இருக்கும்போது, அடிக்கடி குழந்தைங்க ஸ்கூலுக்கு லீவ் போடுறாங்க. தொண்டை வலிக்குது. ஒரு வருஷத்துக்கு ஒரு 7, 8 வாட்டி இந்த மாரி தொண்டை வலி வந்து தூங்கிடுறான், படுத்துடுறான் அப்படின்னா, கண்டிப்பா அது கிரானிக் டான்சிலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம்.
அப்போதைக்கு டான்சில் இன்ஃபெக்ஷனை குறைச்சிட்டு குழந்தைங்களுக்கு கண்டிப்பா சர்ஜரி தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி டான்சிலைட்டிஸ் ஒரு காரணமா இருக்கலாம். இல்ல ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தொண்டை வலி காரணமா இருக்கலாம். என்னன்னு தெரியாம நீங்க வெறும் பெயின் கில்லர்ஸ் எடுத்துட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உடனே ஒரு டாக்டரை பாருங்க. என்ன காரணம்னு கண்டுபிடிங்க. த்ரோட் பெயின் ஈஸியா சால்வ் பண்ண வேண்டியதுதான். அது என்னன்னு பார்த்துக்கலாம். டான்சில் இன்ஃபெக்ஷன் பத்தி சொன்னீங்க சார். இப்போ டான்சில் சர்ஜரி. ஓகே. ஸோ டான்சில் சர்ஜரி நம்ம மெடிக்கல் டேர்ம்ஸ்ல பார்த்தீங்கன்னா டான்சிலெக்டமின்னு சொல்லுவோம். ஸோ குழந்தைங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு 7 எபிசோடோ, இல்ல 2 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் 5 எபிசோடோ, இல்ல 3 வருஷமா குழந்தை அடிக்கடி தொண்டை வலியில வருது. ஒரு வருஷத்துக்கு 3 எபிசோடோ வருது அப்படின்னா, கண்டிப்பா இது கிரானிக் டான்சிலைட்டிஸ்க்கு ஃபிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க ஸ்னோரிங் சேர்த்து வரும். அதாவது மூக்குக்கு பின்னாடி நான் சொன்ன அடினாய்ட்ஸும், தொண்டையில இருக்கிற டான்சிலும் வீங்கி, குழந்தை தூங்கும்போது மூக்கடைப்பு ஏற்பட்டு கொரட்டை வர ஆரம்பிச்சு, மூச்சு திணறல் வரும். ஸோ இந்த 2 இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா சர்ஜரி பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு அடினாய்டெக்டமின்னு சொல்லுவோம். மூக்குக்கு பின்னாடி இருக்கிற சதையை எடுக்கிறது. 2வது டான்சிலெக்டமின்னு சொல்லுவோம். வாயில இருக்கிற சதையை எடுக்கிறது. இந்த சர்ஜரி பண்ணிக்கிட்ட காரணம் என்னன்னா, திரும்ப திரும்ப இந்த இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா, உள்ள சீல் சேர ஆரம்பிச்சிரும். அடுத்து தொண்டை வலி வரும். சாப்பிட மாட்டாங்க. மூச்சு விட மாட்டாங்க. இந்த கஷ்டப்படுறாங்கன்னா, இந்த கஷ்டத்த நம்ம குழந்தைங்கள வச்சுட்டு பார்க்க முடியாது. ஸோ கண்டிப்பா சர்ஜரி இண்டிகேஷனா இருக்கும். இது எல்லாரும் பயப்படுறது என்னன்னா, டான்சில் பண்ணிட்டாலே பசங்களோட வளர்ச்சி குறைஞ்சிரும். அப்படிலாம் இல்ல. இத நீங்க விட்டுட்டீங்கன்னா, பசங்க சாப்பிட போறதில்ல. இன்னும் வளர்ச்சி கம்மியா தான் ஆகப் போகுது. சுவாசம் சரியில்லன்னா தூங்க போறதில்ல. கொரட்டை விட போறாங்க. படிப்பு சரியா இருக்க போகுது. இதே மாரி நான் சொன்ன மாரி காது, மூக்கு, தொண்டை இன்டர் கனெக்டட். ஸோ இந்த 2 இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகுதுன்னா, காதுல சீ பிடிக்க ஆரம்பிச்சுரும். ஸோ அதனால இத நீங்க டிலே பண்ணாம, கண்டிப்பா சர்ஜரி இண்டிகேஷன் இருக்குன்னா, சர்ஜரி பண்ணிக்கிட்டா இதோட பாதிப்பு எதுவுமே இல்ல. ஓகே சார். ஸ்னோரிங் பத்தி சொல்லுங்க சார். ஸோ ஸ்னோரிங் 2ஆ பிரிக்கலாம் மேடம். ஒண்ணு வந்து ஸ்னோரிங் மட்டுமா? இல்ல அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இப்ப எப்படின்னா, நம்ம தூக்கத்துல எல்லா தசைகளுமே ரிலாக்ஸ் ஆயிடும். அப்படிப்பட்ட ஒரு தசை தான் நாக்கு. ஸோ நம்ம இப்ப படுக்கும்போது நாக்கு பின்னாடி விழும். உங்களோட நாக்கோட டோன் நல்லா இருக்கு அப்படின்னா, அது பின்னாடி அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட போகுது. ஸோ இப்ப நம்போ கொரோனா காலத்துல பார்த்தீங்கன்னா, கையில பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு 94% கீழ போச்சுன்னா, ஆக்ஸிஜன் சப்ளை பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா, இது படுக்க போகும்போது, இந்த நாக்க பின்னாடி போய் அடைக்கும்போது, சுவாச குழாய்க்கு காத்து போக மாட்டேங்குது. அப்படி போகல அப்படின்னா, ஆக்ஸிஜனேஷன் நடக்காது. ஸோ சில பேர் தூங்கும்போது கொரட்டை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, கொரட்டை வந்துகிட்டே இருக்கும். சடனா டிப் ஆகும். சத்தமே இருக்காது. டக்குன்னு எந்திரிச்சு தூங்குவாங்க. ஸோ இது சம்திங் கால்ட் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா. ஸோ ஏதோ ஒரு அடைப்பு ஏற்படுது. நுரையீரலுக்கு ஆக்ஸிஜன் நடக்க மாட்டேங்குது. இந்த மாரி நைட்ல எத்தன வாட்டி கொரட்டையில எழுந்துச்சு எழுந்துச்சு தூங்குறாங்களோ, ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அது நம்ம இருதயத்துக்கு பிரச்சனை. அந்த இருதயத்துக்கு பிரச்சனைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரஷர் கூடி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப சீக்கிரமா, அதாவது ஒரு 18 வயசு இருக்கான்னா, 30 வயசுலயே அவனுக்கு பிபி டெவலப் ஆயிடும். ஸோ இந்த கண்டிஷன் பேர் தான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா. ஸோ ஸ்னோரிங் மட்டும் தான் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்ல. சில பேரு ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸா இருப்பாங்க. சில பேர் மார்னிங் வண்டி ஓட்டுறவங்களா இருப்பாங்க. ஸோ நைட்டு நல்லா தூங்கியிருப்பேன்னு நெனச்சிருப்பாங்க. காலைல வண்டி ஓட்டும்போதே தூங்கிடுவாங்க. ஆக்சிடென்ட்ஸ் நடக்க ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த மாரி பாதிப்பு இருக்குன்னா, கண்டிப்பா உடனே ஒரு இஎன்டி சர்ஜன பார்க்கணும். மூக்குல அடைப்பு இருக்கா? டான்சில்ஸ் இருக்கா? இல்ல கொரட்டை மட்டும் தானா? அப்படின்னு பார்க்கறதுக்கு நெறைய டெஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நேசல் எண்டோஸ்கோபி, சிடி ஸ்கேன், ஸ்லீப் ஸ்டடி. சம்திங் கால்ட் ட்ரக் இன்டியூஸ்ட் ஸ்லீப் எண்டோஸ்கோபி ஆர் எம்ஆர்ஐ, டைனமிக் எம்ஆர்ஐன்னு இருக்கு. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நம்ப அது வெறும் கொரட்டை தானா? இல்ல அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியாவான்னு பார்த்துட்டு, இன்கேஸ் அடைப்பு எதுவும் இல்ல, வெறும் மசிலோட டோன் தான் கம்மியா இருக்கு அப்படின்னா, சம்திங் கால் சிபேப்ன்னு ஒரு மிஷின் குடுத்து தூக்கத்துல வச்சுக்க சொல்லுவோம். இதனால ஃபியூச்சர் பாதிப்பு ஏற்படாது. இல்ல அவங்களுக்கு அடைப்பு இருக்குன்னா, கண்டிப்பா சர்ஜரி பண்ணணும். சர்ஜரி மல்டி லெவல் சர்ஜரி வரும். ஒண்ணு மூக்கடைப்பு இருந்தா மூக்க சரி பண்ணணும், செப்டோபிளாஸ்டி சொன்ன மாரி. அடினாய்ட்ஸ் இருக்குன்னா, அடினாய்ட்ஸ் ரிமூவ் பண்ணணும். டான்சில் இருக்குன்னா, டான்சில் ரிமூவ் பண்ணணும். உள்நாக்குன்னு சொல்லப்படுறத நாங்க சேர்த்து தச்சு, அதோட டென்ஷன் உருவாக்கும்போது, உள்ள ஸ்காரிங் ஃபார்ம் ஆயி ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். பேசிக்கா இந்த ஸ்னோரிங் சர்ஜரின்னா என்னன்னா, மூக்குல, தொண்டையில இருந்து பாதை கிளியர் பண்ணி விட்டோம்னா, நுரையீரலுக்கு காத்து போகும். இதுதான் பேசிக்கா ஸ்னோரிங் சர்ஜரி பண்றது. ஸோ இந்த மாரி யாருக்காவது இருக்குன்னா, டிலே பண்ணாதீங்க. கண்டிப்பா எவாலுவேட் பண்ணிட்டு சர்ஜரி பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டர். இல்ல சிபாப்லயே நல்லா இருக்கும்னா, அதையே கன்டின்யூ பண்ணுங்க. ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க சார். இன்னொரு ஒரு முக்கியமான கொஸ்டின் சார். மயக்கம், தல சுத்தல் இதுக்கும் வெர்டிகோன்றாங்க. இதுக்கும் என்ன சம்மந்தம்? ஸோ சில பேருக்கு வந்து தல சுத்தல்னு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெர்டிகோ இருக்கும்.
சில பேர் வெர்டிகோன்னு அவங்களே லேபிள் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பிபி லோவா இருக்கும். ஸோ பேசிக்கா என்னன்னா, இந்த கிடினஸ்ன்னு ஒரு பெரிய டாபிக்ல வெர்டிகோன்றது இப்ப நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சுத்தி இருக்கிறது சுத்தல. ஆனா நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சுத்தி இருக்கிறது சுத்துற மாரி இருக்குன்னா, இது வெர்டிகோ. சில பேருக்கு நிக்க முடியாது. கீழ விழுந்துருவாங்க. அது இம்பேலன்ஸ். ஸோ இந்த மாரி நெறைய டெர்ம்ஸ் இருக்கு. வெர்டிகோன்ற பட்சத்துல காதுக்கு சம்பந்தப்பட்டது ரொம்ப காமன். ஸோ காதுல வந்து காது கேட்கிற திறன் மட்டும் இல்லாம, பேலன்ஸ் மெக்கானிசம் நம்ம காதுக்கு இருக்கு. ஸோ இப்போ ஒரு மனுஷன் நிக்கணும் அப்படின்னா 4 விஷயம் தேவைப்படுது. ஒண்ணு அவனோட கால் நல்லா இருக்கணும். இன்னொன்னு அவனோட கண் நல்லா இருக்கணும். காது நல்லா இருக்கணும். மூளை, தண்டுவடம் நல்லா இருக்கணும். இதுல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா அவன் நிக்க முடியாது. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ரோட்ல யாராவது கண்ணு தெரியாதவனுங்க பார்த்தீங்கன்னா, கையில குச்சி வச்சிருப்பாங்க. கால தேய்ச்சிட்டே போவாங்க. எதனால அப்படின்னா, நம்ம உடம்புக்கு இந்த 4 ஆர்கன்ல ஏதாவது ஒரு ஆர்கன் டேமேஜ் ஆச்சுன்னா, மீதி 3 வச்சு காம்பன்சேட் பண்ணுவாங்க. கண்ணு தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கால வச்சு பேலன்ஸ் பண்ணுவாங்க. காது வச்சு கேட்பாங்க. மூளைய வச்சு எங்க இருக்குன்னு ஸ்டிக் வச்சு பார்ப்பாங்க. இப்ப இதுவே காது கேட்காதவன் என்ன பண்ணுவான்? கண்ணு வைப்பான், கை வைப்பான், சென்சேஷன் பார்ப்பான். இந்த மாரி ஒண்ணுக்கு ஒண்ணு காம்பன்சேட் ஆகும். இப்போ நம்ம யூசுவலாவே ஏதாவது பாதிப்பு இருக்குன்னா, உடம்பே காம்பன்சேட் பண்ணிடும். அந்த மாரி பட்சத்துல நம்ம காதுல பேலன்ஸ் மெக்கானிசம்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இப்போ ஒரு நீங்க ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கயிறு மேல நடப்பாங்க. ஸோ அது மூளை மட்டும் இல்ல, காதுமே பேலன்ஸ் பண்ணும். ஸோ காதுல அந்த பேலன்ஸ் மெக்கானிசம் போயிடுச்சு அப்படின்னா, இந்த வெர்டிகோ வரதுக்கு காரணங்கள் ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப காமனா பார்த்தீங்கன்னா, பிபிபிவின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. இது யாருக்கு வரும்னா, ஒரு 60, 70 வயசு ஆட்களுக்கு வரும். காதுல 3 கெனால் இருக்கும். இந்த கெனால்குள்ளார தண்ணி சுத்திட்டு இருக்கும். ஒரு இடத்துல கம்மு மாரி இருக்கும். மேல கற்கள் இருக்கும். இந்த கல்லு இந்த கம்முல இருந்து நகர்ந்துருச்சுன்னா, எந்த டியூப்ல சுத்துதோ, அந்த போஸ்டர்ல அவங்களுக்கு தலை சுத்தல் வரும். ஸோ கீழ குனியும்போது சில பேருக்கு தலை சுத்தல் வரும். படுக்க போம்போது, படுத்து எந்திரிக்கும்போது தலை சுத்தல் வரும். இதுதான் ரொம்ப காமனஸ்ட் காஸ் ஆஃப் வெர்டிகோ இன் இஎன்டி பிராக்டிஸ். ஸோ ஒரு 10 பேஷண்ட் பார்க்குறோம்னா, வெர்டிகோ பேஷண்ட்ஸ் அதுல 8 பேருக்கு இந்த பிபிபிவின்னு சொல்லப்படுறது. இதுக்கு வைத்தியம் பார்த்தீங்கன்னா, மெனோவர்ஸ் தான். இந்த கல்ல திரும்பவும் அந்த ஜெல்லுல உட்கார வைக்கிற மெனோவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, திரும்ப வர்றதுக்கு ரொம்ப கம்மி வாய்ப்பு. 2வது காதுல நரம்புகள், இல்ல காது செவித்திறன்ல ஏதாவது ப்ராப்ளம், இல்ல காதுல சின்ன வேக்ஸ் இருந்தாலும் இந்த தலை சுத்தல் வரும். சில பேருக்கு காது ப்ரொசீஜர் பண்ணும்போது வரும். இல்ல மூளையில கட்டி இருந்தாலுமே வரும். ஸோ வெர்டிகோன்றது சின்ன காது வேக்ஸ்ல இருந்து மூளையில இருக்கிற கட்டி வரைக்கும் வெர்டிகோ வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அது என்ன காரணம்னு ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி கேட்கணும். அடுத்து அதுக்கு ஏத்த டெஸ்ட்கள் பண்ணிட்டு அது டயக்னோஸ் பண்ணணும். ஸோ வெர்டிகோ சிம்பிளா எல்லாரும் சொல்லிடுவாங்க, எனக்கு வெர்டிகோ இருக்கு, வெர்டின் எடுத்தேன் நல்லா ஆயிட்டேன். பட் அப்படி இல்ல. வெர்டின் எடுத்தா இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு என்ன காரணம்னே தெரியாம தள்ளி போடுறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு காது மூக்கு தொண்டை நிபுணரை பார்த்து அதை எவாலுவேட் பண்ணிக்கோங்க. சார் கடைசியா ஒரு செக்மெண்ட் சார். சொல்லுங்க மேடம். ரேட் பண்ணணும். நான் சொல்றதுக்கு நீங்க மைனஸ்லயும் குடுக்கலாம், 10ம் குடுக்கலாம் சார். ஓகே. டன். நெறைய பேர் காமனா பண்ற விஷயங்கள நான் சொல்லுவேன். அதுக்கு நீங்க ரேட் பண்ணுங்க சார். சரிங்க. கார்லிக் எக்ஸ்ட்ராக்ட்ட காதுல ஊத்துறது காது வலிக்காக. -10. செல்ஃப் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிறது, ஹெவி அனால்ஜெசிக்ஸ் யூஸ் பண்றது. ஆ 2 சொல்லலாம். ஏன்னா அக்யூட்டா டாக்டர பார்க்க முடியல அப்படின்னா, அவங்க டக்குன்னு பெயின் கில்லர் எடுக்கிறது ஓகே தான். ஸோ 2 வித்தவுட் எனி பிரிஸ்கிரிப்ஷன் இயர் டிராப்ஸ் யூஸ் பண்றது. -10. நேசல் சலைன் யூஸ் பண்றது. நேசல் சலைன் ஆக்சுவலி ஒரு நல்ல மெத்தட் ஆக்சுவலி. பார்த்தீங்கன்னா, நேசல் இரிகேஷன் பண்றனால உள்ள இருக்கிற அலர்ஜன்ஸ் கிளியர் ஆயி, சளி கிளியர் ஆகுது. இதுக்கு பேர் வந்து நம்ம ஜெல் நெட்டின்னு சொல்லுவோம். பழைய காலத்துல மூக்குல தண்ணி வச்சு ஃப்ளஷ் பண்றது. ஐ வுட் ரேட் 10 அவுட் ஆஃப் 10. பியூர் டோன் ஆடியோமெட்ரி. இது எதுக்காக கேட்கிறீங்க? பியூர் டோன் ஆடியோமெட்ரி ஹியரிங் டெஸ்டிங். ஹியரிங் டெஸ்டிங். ஹியரிங் டெஸ்டிங் இது ஒரு வந்து சப்ஜெக்டிவ் டெஸ்டிங். அதாவது பேஷண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுக்கேத்த ஹியரிங் டெஸ்ட் தான் நம்ம பண்றோம். இது நல்ல டெஸ்ட். பட் ஆனா கன்ஃபர்மேட்டரி வந்து சம்திங் கால்ட் பேரா. ஸோ அதனால ஐ வுட் ரேட் 8 ஆஃப் 10. டயக்னாஸ்டிக் எண்டோஸ்கோபி பேஷண்ட்டா பிரிஃபர் பண்ணி போய் பண்றது. அது டாக்டருக்கும் நல்லது, பேஷண்ட்டுக்கும் நல்லது. ஸோ ஐ வுட் கிவ் 10 on 10. ஃபாரின் பாடி ரிமூவலுக்கு இஆர்க்கோ, கிளினிக்கோ, ஹாஸ்பிட்டலுக்கோ வருது. 100 இருந்தா 100க்கும் நான் ரேட் பண்ணுவேன். 100 அவுட் ஆஃப் 10. இயர்பட்ஸ் யூஸ் பண்றது. 0. ஸ்டீம் இன்ஹேலேஷன். ஸ்டீம் இன்ஹலேஷன் யாருக்கு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, சைனசைட்டிஸ் பேஷண்ட்ஸ், அக்யூட் இன்ஃபெக்ஷன் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ஐ வுட் கிவ் 8 on 10. பட் இதுவே அலர்ஜிக் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிட்டா, இரிட்டேட் ஆகி இன்னும் நிறைய சளி ஃபார்ம் ஆகும். அதனால அவங்களுக்கு 0. சைனசைட்டிஸ் பேஷண்ட்ஸ் தைலம் யூஸ் பண்றது. தைலம் யூஸ் பண்றது என்னன்னா டெம்பரரி ரிலீஃப்காக. பட் அது ஒண்ணும் பெருசா ஏற்படுத்த போற பெனிஃபிட் இல்ல. அதனால 1. ட்ரீட்டிங் த அண்டர்லைங் காஸ். அதுவுமே 100 ஆப்ஷன் இருந்ததுன்னா 100 அவுட் ஆஃப் 10. தேங்க் யூ சார். தேங்க் யூ ஸோ மச் மேடம். டாக்டர் கடைசியா நம்ம நலம் தரும் மருத்துவம் ஷோவோட வியூவர்ஸ்க்காக
ஹெல்தி இஎன்டி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்றதுக்கு உங்களோட டாப் 5 ப்ராக்டிக்கல் சஜஷன்ஸ் என்ன? ஓகே. ஸோ இஎன்டியை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் ஹியரிங் சொன்ன மாதிரி 60க்கு 60 ரூலை ஃபாலோ பண்ணுங்க. ஜாஸ்தி சத்தம் கேட்காதீங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா காதில் இயர்பட்ஸை போடாதீங்க. காது தானாகவே க்ளீன் ஆகும். மூணாவது பார்த்தீங்கன்னா நேசல் இரிகேஷன் பண்ணுறது, ஸ்டீம் இனலேஷன் பண்ணுறது நல்லது தான், நான் சொன்ன மாதிரி சைனசைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா அடிக்குவேட்டாக தண்ணி குடிக்கணும். ஹைட்ரேட் பண்ணிங்கனாலே முக்கால்வாசி தொண்டை வலி போயிடும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா இந்த அடிக்ஷன்ஸ், ஸ்மோக்கிங், ஆல்கஹாலை விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட காது மூக்கு தொண்டை தானாகவே நல்லா ஆயிடும். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். இவ்வளோ நேரம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி மக்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப ஈஸியா நீங்க கன்வே பண்ண எல்லா விஷயத்துக்காகவும் ரொம்ப தேங்க்யூ சார். நன்றி மேடம். ஓகே நண்பர்களே, உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் டாக்டர் பெட்டினா. இது மாதா தொலைக்காட்சி மற்றும் சென்னை கொளத்தூர் மெரிடியன் மருத்துவமனை இணைந்து வழங்கும் நலம் தரும் மருத்துவம். நன்றி, வணக்கம்.